ஹாய் ஆல், இன்னைக்கு நாம் சளி தொல்லை நீங்கிறதுக்கு தான் ஒரு டிப்ஸு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு தோசைக்கல்லை எடுத்து தோசைக்கல்லை ஹீட் பண்ணி அதுக்கு மேலே கற்பூரவள்ளி இலை கொஞ்சம் எடுத்து 1 பை 1 அடுக்கணும். நாம் அடுக்குனதுக்கு அப்புறமா அந்த கற்பூரவள்ளி இலையில நீர் கோர்க்கிறது மாதிரி ஆகும். அது ஃபுல்லாக அந்த மாதிரி தண்ணி விட்டதும் என்ன பண்ணணும்னா நம்ம அதை திருப்பி போடணும். திருப்பி போட்டு அதே மாதிரி அந்த சைடும் தண்ணி விடும். தண்ணி விட்டதும் அதை நாம் கலெக்ட் பண்ணி ஒரு சின்ன ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இந்த நாம் யார் வேணாலும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையுமே வராது. இதை நாம் கையால் பிசைஞ்சு பிழிஞ்சு எடுக்கும்போது அதில் நீர் விடும். அதில் வர ட்ராப்ஸை நாம் கலெக்ட் பண்ணணும். மொத்த தண்ணியையுமே நாம் பிழிஞ்சு எடுக்கணும். பிழிஞ்சு எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் கிடைக்கும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா நாம் அதில் ஒரு 2 துள்ளிக்கு தேன் விடணும். தேன் விட்டு ஒரு ஸ்பூனால் நாம் என்ன பண்ணணும்னா அதை மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி அதை ஒரு கிளாஸுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நாம் சளி பிரச்சனை உள்ளவங்களுக்கு அதை கொடுத்தோன்னா அவங்களுக்கு சளி மாறும். ரன்னிங் நோஸ் இருக்கிறவங்களுக்கு அதிலேருந்து ரிலீஃப் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம உடம்புல நெஞ்சில் சளி இருந்தோன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். உடனே நமக்கு தீர்வு கிடைக்காது, கொஞ்ச நேரம் ஆகும். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால தேன் கலந்து கொடுக்குறோம். மற்றவங்களுக்கு தேன் கலக்காமலே கொடுக்கலாம். தேன் கலந்து கொடுக்கும் பொழுது நம்ம குழந்தைங்க விரும்பி குடிப்பாங்க. அவங்களுக்கு அந்த சளியிலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். தேங்க்யூ.